ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் நடக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, குறிப்பாக ஏதாவது கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏதாவது கெடுபலன்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து விடுபட என்னென்ன விஷயங்களை நீங்கள் எளிய முறையில் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன ராசியில் மொத்தம் புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரைக்கும் ராசியில் சுக்கிரன், ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், களத்திர ஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், அயன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. மேலும் கிரக மாற்றங்கள்லாம் எங்கெங்கே அமைது, என்னென்ன தேதியில் அமைது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாபஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் அயன சைன போகஸ்தானத்திற்கு 5ஆம் தேதி மாற போகிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி வந்து 11ஆம் தேதி ஆக போகிறாரு. மேலும் லாபஸ்தானத்தில் இருந்து சூரிய பகவான் அயன சைன போகஸ்தானத்திற்கு 12ஆம் தேதி மாற போகிறாரு. அதே போல் சுகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி வந்து 21ஆம் தேதி ஆக போகிறாரு. மேலும் தொழில் ஸ்தானத்தில் இருந்து புதன் பகவான் லாபஸ்தானத்திற்கு 26ஆம் தேதி ஆக போகிறாரு. இதனால் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாதங்களாக அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கற்பனை வளமும் கலை ஆர்வமும் மிக்கவங்களாக இருப்பீங்க. நட்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் விருப்பங்கள் அனைத்துமே கைகூடி கண்டிப்பாக வரும். அதில் எந்த ஒரு சந்தேகங்களும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராசிநாதன் சஞ்சரிப்பதால் பயன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடுவீங்க. காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாகவும் நடக்கும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவங்க மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மனதில் தைரியம் உண்டாகும். தனாதிபதி செவ்வாயுடைய சஞ்சரம் மூலமாக பணவரத்து குறையும். வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் கவனம் ரொம்ப தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு. மேலும் தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகிவிடும். வழக்கம் போல் வியாபாரம் இருந்தாலுமே திடீர் பண தேவை ஏற்படக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க எந்த வேலையை செய்ய முன் அது பற்றி அதிகமாக யோசிப்பாங்க. இன்னும் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்க போகுது. மேலும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்கள் வகையில் செலவுகள் ஏற்படக்கூடும். நண்பர்களால் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே நீங்க போகுது. பெண்களுக்கு காரியங்கள் அனைத்திலுமே அனுகூலம் பிறக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திடீர் பண தேவைகளும் உண்டாகக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பிரச்சனைகளுமே சுமூகமாக முடியும். வீண் முயற்சிகளை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. எதையும் ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பது ரொம்ப நல்லதுங்க. வேகத்தை குறைத்து விவேகத்தோடு செயல்படுவது நன்மையை கொடுக்கும். பணவரத்து அப்படிங்கிறது தாமதப்படும். பெரியோர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து கொள்வது அதைவிட ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் தாமதமாக கிடைக்கும். பழைய பாக்கைகள் வசூல் செய்வதில் மெத்தமான போக்கு காணப்படும். எந்த ஒரு வேலையையும் அலைந்து செய்து முடிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எந்த ஒரு முடிவையும் எடுக்கும்போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து எடுப்பது ரொம்ப நல்லது. மேலும் மற்றவர்களிடம் பகைமை பாராட்டுவதை தவிர்த்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்பதில் ஆர்வம் உண்டாகும். திட்டமிட்டு படிப்பது எதிர்காலத்திற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் திறமையோடு
காரியங்களை இந்த காலகட்டத்தில் செய்து முடித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க. அதே போல் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்களை இந்த காலகட்டத்தில் பரிகாரங்கள் மாதிரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்களை வணங்கி வர மனக்கவலை நீங்கும், எதிர்பார்த்த காரியம் வெற்றி அடையும், குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் வியாழன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 18, 19. அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் 11, 12 அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகங்கள்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் மூன்றில் இருந்தாலுமே உங்களுடைய லாபஸ்தானத்தை பலப்படுத்துகிறாரு, மேலும் பாக்கியஸ்தானத்தையும் பலப்படுத்துகிறாரு. இதனால் கிரகநிலைகள் சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட குருவின் பார்வையால் ஸ்தான பலன்கள் கிடைப்பதால் எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. ராசியில் சுக்கிரன் இருப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும், மகிழ்ச்சிகரமான தருணங்கள் அதிகரிக்கும், ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும், மேலும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகளில் உள்ள கருத்து வேறுபாடுகள் அகன்று சுமூகமான நிலை பிறக்குங்க. அதே போல் ஒரு சில விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிக அதிக கவனம் செலுத்த வேண்டுங்க. சின்ன விஷயமாக இருந்தாலுமே உடனடியாக ஆரம்ப நிலையோ கவனிப்பது ரொம்ப நல்லது, ஆரம்பத்திலேயே கவனிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராசியில் பலம் வாய்ந்த ராகு இருக்கிறாரு, மேலும் ராசிநாதன் 3வது இடத்துல பலம் குறைந்து வக்கரத்திலும் இருக்கிறார். இதனால் மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்க செய்யும், அலைச்சல்கள் பிரயாணம் அதிகமாக இருக்கும், பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க, பணத்தை யோசித்து செலவழிங்க. உங்களுடைய அறியாமலேயே அது பல வழிகளில் கரையும், அதாவது விரையும் அதிகமாகும். எனவே பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மீனராசியில் இருக்கக்கூடிய போராட்டாத்தி 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் அரசு தொல்லைகளால் தள்ளி போகக்கூடும். புதிய நடவடிக்கைகளை ஒத்தி போடுவது நல்லது. வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் தாமதமாகவே கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகள் தங்களுடைய வாக்கு வன்மையால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெறுவாங்க. பெண்களின் அறிவுத்திறன் கூடும், அவர்களுக்கு கணவன்மார்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ஜாஸ்தியாக கிடைக்கும். பண விஷயங்களில் மிக எச்சரிக்கையோடு இருப்பது நல்லதுங்க. நல்லவர்களோடு ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலுமே தேர்ச்சி உண்டாகும், உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற் போல் ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஓரளவு கிடைக்கும். நல்ல பண்பாளர்களின் நட்பும் அன்பும் கிடைக்க போகுது. மனதில் தெய்வ பக்தி மேலிடும். மனதில் நினைத்ததை நினைத்தபடியே நடத்த முடியாது. அனைவரும் ஆரோக்கியம் பேண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாக்கக்கூடும். அது மட்டும் இல்லாமல் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இன்னும் சிலருக்கு புது புது பதவிகள் கிடைத்தாலுமே வேலை புழுக்கூடும், ஆயினும் கூட அதனால் வருவாய் பெருக்கும் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அரசாங்க துறைகள் மூலமாக எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்ட நேரிடும். சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படும். மேடை பேச்சாளர்கள் தங்களுடைய பேச்சின் மூலமாக வருமானத்தை ஈட்டுவாங்க. மேலும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருப்பதால் மங்கையர்களின் மன மகிழ்ச்சி ஏற்படும். மேலும் அரசாங்கத்தால் உதவிகளோ லாபமோ பெறுவதில் தாமதம் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் நினைவுக்கு வரும். அவர்களை சந்திக்க முடியாத நிலை ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது பணி சுமை இருக்கக்கூடும். அவர்களின் பணி பாராட்டு பெறும். மதிப்பு மரியாதையும் கூடும். வாகன வசதிகள் குறையும். வாகனங்களை வெளியில் எடுக்க முடியாத நிலை ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி ஏற்பட்டாலுமே தாமதங்கள் தடைகள் உண்டாகக்கூடும். இன்ப சுற்றுலா போன்ற பயணங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மீனராசி அன்பர்கள் அனைவருக்குமே இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள் எல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க என்பதை பற்றி தெளிவாகவும் முழுமையாகவும் இந்த பதிவின் மூலியமாக நம்ம பார்த்துருப்போங்க. இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவல் மற்றும் பரிகார பலன்களுமே இந்த மீனராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டதிலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில்
குரு பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.